காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி. பாரதியின் இந்த வரிகளுக்கு ஏற்ப காவிரிக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டில் பாய்ந்தோடக்கூடிய மிக நீண்ட ஆறுங்கிற பெருமையை கொண்ட தென்பெண்ணை ஆற்றங்கரையிலிருந்து தான் இன்றைய நதிக்கரை அரசியல். கர்நாடகாவில் உருவாகிற பெண்ணை ஆறு தமிழகத்துக்குள்ள நுழையும் போது தென்பெண்ணை ஆறுன்னு அழைக்கப்படுது. தென்னிந்தியாவின் முக்கிய நீராதாரமாக இருக்கக்கூடிய இந்த ஆறு ஒரு பருவகால ஆறுன்னு அழைக்கப்படுது. அதுக்கு காரணம் தென்மேற்கு பருவமழை காலங்கள்லையும் வடகிழக்கு பருவமழை காலங்கள்லையும் இது நீரோட்டம் இருக்கக்கூடிய ஆறு. அதை விட முக்கியம், இது ஒரு வெள்ள வடிகால் ஆறு. கர்நாடக மாநிலம் பெங்களூரு அடுத்துள்ள சிக்கப்பல்லாப்பூர் மாவட்டத்தில் உள்ள நந்திமலை பகுதியில் உற்பத்தி ஆகுது தென்பெண்ணை ஆறு. அங்கிருந்து புறப்பட்டு கர்நாடக எல்லையை தாண்டி தமிழகத்துல முதல்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள நுழையுது. அதுக்கப்புறம் தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் வழியா போய் வங்கக்கடல்ல சங்கமிக்குது. காவிரிக்கு அடுத்தபடியா நீண்ட தூரம் பாயக்கூடிய இரண்டாவது பெரிய ஆறு தென்பெண்ணை தான். கர்நாடக மாநிலத்துக்குள்ள 112 கிலோமீட்டர் மட்டுமே ஓடுற தென்பெண்ணை ஆறு தமிழகத்துக்குள்ள சுமார் 320 கிலோமீட்டர்னு மொத்தமா 432 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாயுது. எப்படி ஒவ்வொரு நதிக்கரையிலையும் நாகரிகங்கள் வளர்ந்ததோ அதே மாதிரி தென்பெண்ணை ஆற்றங்கரையிலையும் நாகரிகங்கள் வளர்ந்ததற்கான சங்ககால இலக்கிய சான்றுகள் நிறைய இருக்கு. மனிதனுடைய பண்பாடு, கலாச்சாரம், வரலாறு இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய காரணியா தென்பெண்ணை இருக்குன்னு சொல்லலாம். புறநானூறும் அகநானூறும் பெண்ணையும் பேரியாற்று, பெண்ணையும் படைப்பை அப்படிலாம் புகழ்ந்து சொல்கின்றன. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிழார் பெருமானும் ரொம்ப அழகா நிறைய இடங்கள்ல இந்த திருமுனைப்பாடி நாட்டை பத்தி, அதாவது இன்றைய கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தை பத்தி பாடும் பொழுது நிறைய இடங்கள்ல இந்த பெண்ணையை பற்றி ரொம்ப சிலாகித்து சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். ஏறக்குறைய திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடிக்கு பக்கத்துல மோட்டூர் அப்படிங்கிற ஒரு இடத்துலயும், விழுப்புரம் மாவட்டம் உடையாநத்தம் அப்படிங்கிற இடத்துலயும் ஒரு பெரிய ஒரு பாறை ஒன்று கண்டறியப்பட்டிருக்கு. அதுதான் தாய் தெய்வத்துடைய தொடக்க புள்ளி அப்படின்றாங்க. அந்த பாறை, அந்த உடையாநத்தமும் மோட்டூரும் எங்க இருக்குன்னாக்கா பெண்ணையாற்றின் கரையில தான் இருக்கு. இந்த பெண்ணையாற்றின் கரையில தான் தொல் பழங்கால மாந்தர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள், குறிப்பா அவங்களுடைய ஓவியங்கள், அவங்க தீட்டிய ஓவியங்கள் நிறையவே, குறிப்பா கீழ்வாளை, ஆலம்பாடி, செத்தவரை, இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறையவே பாறை ஓவியங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஆண்டுகளுக்கு பழமையான ஓவியங்கள் தான் எல்லாம். அந்த இடங்கள்ல தொல் பழங்காலத்துல மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான தடயங்கள் தான் அந்த ஓவியங்கள். கீழ்வாளையில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் பாத்தீங்கன்னாக்கா சிந்து சமவெளி நாகரிகத்தோடு ஒப்பிடத்தக்க ஒரு ஓவியமா இருக்கு. ஏன்னா சிந்துவெளியில் காணப்படுகின்ற குறியீடுகளும் கீழ்வாளையில் இருக்கிற குறியீடுகளும் ஒன்னா இருக்குதுன்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில வரலாற்றில் நம்ம படிக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகத்துக்கும் இங்க தென்பெண்ணை ஆற்றங்கரை நாகரிகத்துக்கும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்குதுங்கிறது தான் கீழ்வாளை பாறை ஓவியங்கள் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாம தென்பெண்ணை ஆற்று நெடுகிலும் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட முதுமக்கள் தாழிகள், குறியீடுகளோடு கூடிய பானை ஓடுகள்னு நிறைய வரலாற்று தடயங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன, கண்டறியப்பட்டும் வருகின்றன. காவிரி ஆற்றங்கரை இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா பாலாறு, இரண்டுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியில் தென்பெண்ணை ஓடிக்கிட்டு இருக்குது. அதனாலே இந்த காவிரிக்கும் பாலாற்றுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறதாலே இந்த பகுதிக்கு நடுநாடு, நடுவில் நாடு, நடுவில் மண்டலம்னே பேர். ஏன்னா இதை மையப்படுத்தி அரசாங்கங்கள் நிறைய இருந்திருக்குது. நம்ம சங்க காலத்துல படிச்சிருப்போம் கடையெழு வள்ளல்கள். அதுல குறிப்பிடத்தகுந்தரா இருக்கிறது காரி, திருமுடிக்காரி. அந்த வள்ளல் ரொம்பவுமே பேசப்பட்டவர். அவருடைய தலைநகரா எது இருக்குன்னா திருக்கோவிலூர். தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் தான் அவருடைய தலைநகரா இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம சங்க புலவன் கபிலர் ரொம்பவுமே அறியப்பட்ட ஒரு புலவர் இல்லைங்களா. அவர் என்ன பண்றாரு, பாரியுடைய உற்ற நண்பரா இருந்த அவர் பாரியுடைய மறைவுக்கு பிறகு அவங்க மகள்களை அழைத்து கொண்டு இங்கதான் வராரு, திருக்கோவிலூர் மன்னன் கிட்ட தான் வராரு. அங்க அவங்களை அடைக்கலப்படுத்திட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு பாறை மீது அமர்ந்து வடக்கிருந்து உயிர் திறக்கிறார், கனல் புகுந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் உயிர் துறந்த இடம் எங்க இருக்குன்னா
தென்பெண்ணை ஆற்றின் மைய பகுதியில திருக்கோவிலூர்ல இன்னமும் கூட கபிலக்கல், அவர் உயிர் துறந்த கல் இன்னமும் இருக்கு. அந்த வகையில நம்ம சங்க பாடல்கள்ல நிறைய படிச்சிருப்போம். அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா நெடுமானஞ்சியை பத்தி படிச்சிருப்போம். அந்த அதிகமா நெடுமானஞ்சியுடைய பெயர் பொறித்த கல்வெட்டு ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த கல்வெட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருக்கோவிலுக்கு பக்கத்துல ஜம்பை அப்படிங்கிற இடத்துல இருக்கு. திருக்கோவிலுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய சொரையப்பட்டு அப்படிங்கிற இடத்துல 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய காசுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. அப்போ மிகப்பெரிய ஒரு வணிகம் இந்த தென்பெண்ணை ஆற்றை மையப்படுத்தி நடந்திருக்குது. கீழ்வாலை பாறை ஓவியத்துல ஒரு படகு ஓவியம் தீட்டப்பட்டிருக்கு. அப்போ படகு போக்குவரத்துங்கிறது வணிகம்ங்கிறது நடந்திருக்குங்கிறத நாம உணரலாம். அதற்கு எடுத்துக்காட்டாதான் அந்த சொரையப்பட்டு ரோமானிய நாணயங்கள் திகழும் சொல்லலாம். பேரரசன் ராஜராஜனுடைய அம்மா வானமுன் மாதேவி, அவங்க ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்கோவிலூர் தான். ராஜராஜ சோழன் பிறந்த மண்ணும் அவன் விளையாடி தவழ்ந்த மண்ணும் கூட தென்பெண்ணை ஆற்று மண்ணாக இருக்கலாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அதுவாகத்தான் இருக்கும். பல்லவர்களுடைய முதல் குடைவரை கோயில் அமைஞ்சிருக்கிறதும் இந்த ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய மண்டகப்பட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குடைவரை கோயில் தான் பல்லவர்களுடைய முதல் குடைவரை கோயிலாக இருக்கிறது. இந்த ஆறு இடைப்பட்ட ஒரு காலத்துல திசை மாறியும் போயிருக்கு. அது எப்பன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவர ஆசிரியர்கள் திருமுண்டீஸ்வரம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவெண்ணநல்லூர் 2 தலங்களை பத்தி பாடுறாங்க. பாடும் பொழுது இந்த தென்பெண்ணை ஆற்றை பத்தி தான் பாடுறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த திருமுண்டீஸ்வரம் திருவெண்ணநல்லூர் இந்த தலங்களுக்கு இடையில ஓடுறதுன்னு பாத்தீங்கன்னா மலட்டாறு. அப்ப ஒரு ஆறு இருக்கும் போது இன்னொரு ஆறை பத்தி எப்படி பாடுவாங்க அப்படிங்கிற ஒரு வினா நமக்கு இயல்பாகவே எழும். உண்மையை பாத்தீங்கன்னாக்கா மலட்டாறுன்னு ஒரு ஆறு இப்போ நம்ம சென்னை தேசிய நெடுஞ்சாலை திருச்சியை நோக்கி செல்லக்கூடிய பகுதியில ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மலட்டாறு தான் இந்த தென்பெண்ணையுடைய பழைய வழித்தளம். அதாவது 10ஆவது நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டுக்குள் ஏறக்குறைய 1000 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக தென்பெண்ணையுடைய வழித்தடம் இன்றைய மலட்டாறு அப்படின்னு தான் இருந்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன்புதான் என்ன இருக்குன்னாக்கா பெண்ணை இப்போது இருக்கக்கூடிய வழித்தடத்துக்கு மாறி இருக்குது. தொல்பழங்கால பாறை ஓவியங்களாகட்டும், தொல்பழங்கால சின்னங்களாகட்டும், சோழர் கால, சங்க கால, பல்லவர் காலன்னு இப்படி அனைத்து காலத்தோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு களமாக தென்பெண்ணை நதி இருந்துட்டு இருக்கு. தென்பெண்ணை ஆறு என்பது விவசாயிகளின் தெய்வமாக கருதப்பட்டு வருகிறது. குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்துல பெரிய அளவுல விவசாயத்துக்கு பங்களிப்பு செய்யுது. பணப்பயிராகிய கரும்பு, வாழை, தென்னை, நெல் மற்றும் புஞ்ச பயிராகிய கேர், கண்பருகு, சோளம் என்பது இந்த நீரை நம்பிதான் விவசாயிகள் இன்றளவுக்கு வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 4000 ஹெக்டேர் அளவிற்கு விவசாயிகள் இந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய பாசன நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் விவசாயிகளும் கூலி தொழிலாளர்களும் விவசாய சார்ந்த ஆடு மாடு கன்றுகள் தண்ணீர் அருந்துவதற்கும் மிக பயனுள்ளதாக இன்று வரை அமைந்து கொண்டிருக்கிறது. தென்பெண்ணை ஆறு வங்கக்கடல்ல கலக்கக்கூடிய முகத்துவாரத்துல தான் இப்ப நாம இருக்கோம். இந்த ஆற்றின் மொத்த நீர்பிடிப்பு பகுதி 14,449 சதுர கிலோமீட்டர். இது மூலமா தமிழ்நாட்டில் மட்டும் 40,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுது. ஆனா மற்ற மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிற நதிகளை போலவே இந்த நதியை சுத்தியும் நிறைய அரசியல் சிக்கல்கள் இருக்கு. வழக்கமான ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வெண்ணெய் உருகுமுன் பெண்ணை பெருகும்னு சொல்லுவாங்க. அதாவது வெண்ணெய் உருகிறதுக்கு முன்னாடி இந்த பெண்ணை ஆற்றில் தண்ணீர் வெள்ளம் திரண்டு வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே ஆற்றின் அடிப்பகுதியிலும் ஆற்றின் இரு கரையிலுமே நீரூற்றுக்கள் நிறையவே இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த தென்பெண்ணை ஆறு ஆற்றின் அடிப்பகுதியில் மிக அளவுக்கு அதிகமான நீரூற்றுகள் என்பது இருக்கு. அதையும் தாண்டி இந்த தென்பெண்ணை ஆறு கொண்டு சேர்த்து இருக்கக்கூடிய இந்த மணல் என்பது ரொம்ப தரமான அருமையான ஒரு மணல்.
தென்பெண்ணையாரோட மணலுக்கு என்ன சொல்றாங்கன்னா சில்வர் சாண்டுன்னு சொல்றாங்க. இந்த மணல் வந்து அவ்வளோ ஒரு சைஸாகவும் ஃபிட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து கட்டிட பணிக்கும் பயன்படுத்தலாம், மற்ற எல்லா பணிகளுக்கும் ஏற்றது அப்படின்றாங்க. அதனாலதான் இது அதிகமா வந்து கபலீகரம் செய்யப்படுது, கொள்ளையடிக்கப்படுது அப்படின்ற விஷயமும் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தென்பெண்ணை ஆற்றில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள தொடங்கி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கி இன்னைக்கு கடல்ல கலக்கக்கூடிய கடலூர் பகுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா மணல் அல்லாத இடமே கிடையாது. இந்த மாதிரி தண்ணி வர நேரத்துல கூட மணலை அள்ளுவாங்க. அந்த லாரியில வந்து தண்ணி சொட்ட சொட்ட வந்து மணலை எடுத்துட்டு போவாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாயோட தனத்தை வெட்டி எரிஞ்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த பகுதி ஓரம் தென்பெண்ணை ஆற்று பகுதி ஓரம் 5 அடி 10 அடி போனாலே தண்ணி சுரந்த காலங்கள் இருந்தது. 2 அடியிலே தண்ணி எடுத்த காரணங்கள் இருந்தது. இப்போது 15-20 அடிக்கு போனாதான் தென்பெண்ணை ஆற்றினுடைய நீரையே சுவைக்க முடியும் என்ற நிலைமையில தள்ளப்பட்டோம். இதற்கு காரணம் மண் அள்ளப்பட்டது மட்டிலே. நீர் செறிவுன்னு சொல்லுவாங்க. வாட்டர் டேபிள் வந்து இன்க்ரீஸ் பண்றது, கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பெரிய அளவுல பங்கு வச்சுது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மணல் தேவை அப்படின்னு அதை ஒரு மணலை வந்து வணிக பொருளா மாத்துறாங்க. அப்ப மணல் அள்ளுவதை தடுக்க முடியாது, குறைக்கணும், அளவை குறைக்கணும். இல்ல ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து அந்த மணல் அள்ளுவதற்கான ஒரு அந்த கட்டமைப்பை வந்து ஒரு சீரமைக்கப்படணும், ஒழுங்குபடுத்தப்படணும். கனிம வளத்துறையும் பசுமை தீர்ப்பாயமும் ஒரு அளவீடு முழுமையாக எடுக்க முடியாது என்றது தடுக்க முடியாத காரணம் தான் நம்ம வந்து இன்னும் வந்து தொழிற்சாலை பெருக வேண்டும், கட்டடங்களுக்கு பெருக வேண்டும், கட்டடத்துக்கு தேவையான மணல் தேவைப்படுவது, அதனால எடுக்கிறாங்கன்ற ஒரே காரணத்தினால இதுக்கு இந்த மணல் எடுக்காம இருப்பது மாற்று ஏற்பாடு அரசாங்கம் செய்ய வேண்டும். நான் கடந்த காலங்களில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக கூட இந்த மணல் அள்ளுவதை தடுப்பதற்காக ஒரு கருத்தை முன் வச்சோம். ஒரு சற்றேறக்குறைய ஒரு 5 அடி உயரத்திற்கு ஒரு சிறிய அளவிலான தாழ்தள தடுப்பணைகள் ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு சூழல் மாறுபாட்டுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அந்த மாதிரி ஒரு 5 அடி உயரத்திற்கு ஒரு தாழ்தள தடுப்பணை 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் நாம் அமைத்தோம் என்று சொன்னால் தண்ணீர் தேங்கும். மழை காலங்களில் தண்ணீரும் தேங்கும். அந்த தண்ணீர் தேங்கக்கூடிய அந்த பகுதி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மணல் அள்ளுவதும் மறைமுகமாக தடுக்கப்படும். ஒரு ஆறுன்றது தன்னோட இயல்பான போக்குல தான் ஓடணும். அந்த இயல்பு போக்கை வந்து நீங்க வந்து மாத்துறதோ திருத்துறதோ அல்லது அதில் ஒரு தடை ஏற்படுத்துறதோ அது வந்து ஒரு இயற்கைக்கு புறம்பான விஷயம். அப்போ கடல்வாழ் உயிரினங்களோ கடல்ல இருக்கிற சூழல் சரியா இருக்கணும்னா அதுக்கான நரிஷ்மெண்ட்ஸ், அந்த நியூட்ரிஷன்ஸ் எங்கேருந்து போகணும்னு கேட்டிங்கன்னா நிலப்பகுதியிலேருந்து தான் கடலுக்கு போகணும். அதை செய்யக்கூடிய வேலையை செய்யறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆறு தான். இப்போ எப்படி வந்து காவிரி நீரை வச்சு பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கோ அரசியல் காலத்துல, அந்த மாதிரி இந்த தென்பெண்ணை ஆற்று குறுக்க வந்து கர்நாடக மாநிலம் யார்கோல் அப்படிங்கிற இடத்துல அந்த மாநில அரசாங்கமானது மிக பெரிய ஒரு அணையை வந்து கட்டியிருக்கிறாங்க. தென்பெண்ணையுடைய உபநதியாக விளங்கக்கூடிய மார்கண்டேய நதி, அது முக்கியமான ஒரு நதி, தென்பெண்ணைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு நதியும் கூட. அந்த நதியின் குறுக்கில மிக பிரம்மாண்டமான ஒரு அணையை வந்து கர்நாடக அரசு கட்டி முடிச்சிட்டாங்க. இதனால பாதிக்கப்படுறது தென்பெண்ணையும், தென்பெண்ணைக்கு இங்கே கிழக்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடும் தான் ரொம்பவும் பாதிக்கப்படுங்கிறத உலகம் பூராக நாடு பூரா இருக்கக்கூடிய வல்லுநர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. நாம வழக்கம் போல என்ன பண்றோம், நீதித்துறையுடைய நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டிக்கிட்டு வாதங்களை நம்ம இறங்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு காவிரிக்காக பாலாறுக்காக பேசக்கூடிய அளவுக்கு கூட தென்பெண்ணை நதியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை குறித்து நம்முடைய அரசு கவலைப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. தெளிவா மத்திய நிலத்தடி நீர்வள ஆதார அமைப்புடைய இணையதளத்துல சொல்றான், தென்பெண்ணை ஆறும் கெடில் நதியும் ஃப்ளோட்டிங் ரிவர்ஸ். மழைக்காலங்கள்ல வெள்ள நீரை வந்து வடிகால் செய்யக்கூடிய ஒரு நதி தான் அது. அதுல தடுப்பணைகள் கட்டுறது வந்து தே ஆர் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் அப்படின்னு சொல்றான். அப்ப இத்தனை தடுப்பணை கட்டி வச்சுக்கிறாங்களா, இது என்ன எந்த புரிதலோட பண்றாங்க? நீங்க வந்து அங்க வந்து வாய்ப்பு இருக்கின்றதுக்காக அணை கட்டுவதும், தேவை என்பதற்காக ஒரு அணையை கட்டுவதும், மக்களை முன்னிறுத்தி ஒரு காரணம் காட்டுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மக்கள் தான் இங்கேயும் வாழ்கிறார்கள், அதே தண்ணீர் தேவை இங்கேயும் இருக்கிறது. தென்பெண்ணை ஆறுடைய இதுல இருந்து ஒரு பிரியக்கூடிய ஒரு ஆறு பார்த்தீங்கன்னா மலட்டாறு இங்க இருந்து போய் புதுவை மாநிலத்தில் பாஞ்சு கொண்டு போய் கடல்ல போய் சேருது. இந்த தென்பெண்ணை ஆறு வந்து பாத்தீங்கன்னா பாகூர் ஏரியோட ஒரு தொடர்பு இருக்கு, பெரிய அளவுல இருக்கிற ஒரு நீர் ஆதாரம் அது. ஸோ நீங்க இதை முறையா வந்து வரக்கூடிய காலத்துல அந்த ஏரி இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி 2 மாநில அரசும் பேசி அந்த ஏரியில கொண்டு போய் தண்ணீர் சேர்த்தீங்கன்னா அது அன்றாட அண்டை மாநிலமா இருக்கு, நம்ம அண்டை தானே இருக்குது. அப்ப அந்த வாட்டர் லெவல் அங்க இன்க்ரீஸ் ஆகும்ல, அங்க அது விவசாயத்துக்கு பயன்பாடு இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லை.
1940-50களில் கட்டப்பட்ட எல்லிஸ் அணைக்கட்டு அது வந்து ஒரு 2-3 ஆண்டுக்கு முன்பு அடித்த பெருமழையில அடிச்சுன்னு போயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போதான் அதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. புதுசா ஒரு அணைக்கட்டு. நாம அங்க அணையே கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்முடைய தேவைக்காக, விவசாய தேவைக்காக ஒரு அணையை வந்து தடுப்பணையை விழுப்புரம் அருகாமையில, விழுப்புரம் கடலூர் மாவட்டத்துக்கு இடையில வந்து தலவானூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு அணையை கட்டினாங்க. 3 ஆண்டுக்கு முன்பு கட்டினாங்க. கட்டிய ஓராண்டுலேயே என்ன ஆயிடுச்சு, அந்த அணை வந்து ஆற்றின் வேகத்துல காணாம போயிடுச்சு. இன்னமும் கூட அந்த அணையை சீரமைப்பதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கல. தென்பெண்ணை ஆறை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சீசனல் ரிவர் சொல்றாங்க. ஒரு பருவகால ஆறு தான் இது. தொடர்ந்து வற்றாத ஜீவ நதி கிடையாது இது. ஸோ அப்ப இந்த ஆறுல வந்து நீங்க அந்த குறிப்பிட்ட காலம் தான் மழை தண்ணி வந்து ஓடும். அப்ப தண்ணி ஓடக்கூடிய காலங்கள்ல முறையா இப்ப வந்து இதை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னா இதோடைய வழித்தடங்கள், துணை ஆறுகள் என்ன இருக்கு, அந்த ஆறுகள்ல இருந்து எங்க கிளை ஆறுகள், கிளை தடங்கள் எங்க ஓடுது, அது எந்தெந்த நீர்நிலைகளோட தொடர்பு இருக்கு, அந்த நீர்நிலைகள்லாம் இன்னைக்கு உயிரோட்டமா இருக்கா அல்லது அதுல ஆக்கிரமிப்பு இருக்கா, இதெல்லாம் பார்த்து இதை மீட்டெடுக்கணும். இன்றைக்கு ஈடிப்பேரிலிருந்து விவசாய கழிவு நீர் என்ற பெயரில், உரநீர் என்ற பெயரில் விவசாய நிலங்களை வர்றாங்க. அந்த விவசாய நிலத்துடன் அருகாமல் உள்ள போர் நிலைகள் அனைத்தும் தண்ணீர் மாசுபட்டு குடிக்க அளவுக்கு இல்லை. நீங்க இந்த 497 கிலோமீட்டர் நீங்க பயணிச்சீங்கன்னா ஒரு இடத்துலயும் நீங்க பார்க்க முடியும் எத்தனை இடங்கள்ல வந்து அந்த நகராட்சி கழிவுகள், அந்த கிராம பஞ்சாயத்தோட கழிவுகள், அந்த அதாவது திட கழிவாகட்டும் திரவ கழிவாகட்டும் சுத்திகரிக்கப்படாது இந்த ஆறுல வெளியேற்றுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கடலூரை ஒட்டி இருக்கக்கூடிய அது ஊராட்சிகள் உட்பட, கடலூர் நகராட்சி உட்பட பல எல்லாமே ஆற்றங்கரை ஓரமாக தான் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். கழிவுநீர் அனைத்தும் சுத்திகரிப்பு செய்யப்படாமல் ஆற்றில் நேரடியாக கலக்கப்படும். இவங்க இவ்வளவு தண்ணி பிரச்சனைன்னு சொல்றாங்களே, அப்ப தண்ணியில வந்து மாசுபடுத்தாம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? தண்ணியோட முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியுதுன்னாக்கா கண்டிப்பா அதை தடுத்திருப்பாங்கல்ல. மணல் கொள்ளையை தடுத்திருப்பாங்கல்ல, குப்பை கொட்டுறதை தடுத்திருப்பாங்கல்ல, கழிவுநீர் விடுறதை தடுத்திருப்பாங்கல்ல, அருகாமையில் இருக்கக்கூடிய நில பயன்பாடு மாற்றத்தை தடுத்திருப்பாங்கல்ல. அப்ப அந்த சூழல் மாறும் தெரியும்ல. ஏன் அதை செய்யல? இது வந்து என்ன பொறுத்தளவு என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு ஓட்டு அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயமா தான் நான் பாக்குறேன். அணையை வச்சு, ஆற்று வச்சு, ஆற்று தண்ணியை வச்சுதான் அரசியல் பண்றதுங்கிறது நம்ம ஊர் அரசியல்வாதிகளுக்கு வாடிக்கை ஆயிடுச்சு. தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க, இந்த பகுதி நடுநாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் வரக்கூடிய ஒரு இந்த இயற்கையை, இந்த விவசாயத்துக்கு உதவக்கூடிய மிக அருமையான நண்பனை வந்து நாம இன்னைக்கு காணாம போயிட்டு இருக்கோம். நாம உடனடியாக மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றதுதான் என்னோட கருத்தை நான் சொல்றேன். இந்த ஆறு இல்லை என்றால் கடலூர் மாவட்டம் வறட்சி மாவட்டம். தண்ணியே இல்ல, குடிநீருக்கே நாங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய நிலைமையில் தள்ளப்பட்டு இருப்போம். நம்மளுடைய பாட்டனும் பூட்டனும் நம்ம சேர்த்து வச்ச தண்ணி தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். ஆனா நம்ம அடுத்த தலைமுறை வந்து நம்ம பண்ற இந்த செயல் வந்து எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும், இதுக்கான விலையை எப்படி கொடுக்க போறோம், அதுக்கான விலை என்னன்றதே யூகிக்க முடியாத அளவு இருக்கு. மார்க்கண்டேய நதியில கர்நாடக அரசு கட்டியிருக்கிற இந்த புதிய அணையால கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கும் நீர் வராத சூழ்நிலை இருக்கு. பாலாறு தென்பெண்ணை நதிநீர் இணைப்பு திட்டமும் செயல்படுத்த முடியாத நிலை ஏற்படும். இன்னும் சொல்ல போனா கர்நாடகாவே நினைச்சாலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர முடியாத சூழ்நிலை உருவாக்கப்பட இருக்கு. அந்த நிலை ஏற்படுறதுக்குள்ள தமிழ்நாடு அரசு தீவிர சட்ட போராட்டம் நடத்தி இந்த விவகாரத்துக்கு தீர்வு காணணுங்கிறது தான் 7 மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையா இருக்கு. மற்றொரு நதிக்கரையிலிருந்து அரசியல் பேசலாம் நேயர்களே. நன்றி.